வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு செட்டிநாடு ஸ்டைலில் வறுத்தரைச்ச பொடியெல்லாம் சேர்த்து அவரக்காய் பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வழக்கமான அவரக்காய் பொரியல் மாதிரி இல்லாமல் பொடியெல்லாம் சேர்த்து செய்கிறனால கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துலேயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வாங்க, நார்ச்சத்து அதிகமில் இந்த அவரக்காய் வச்சு அவரக்காய் பொரியல் ரெசிபி இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த அவரக்காய் பொரியல் ரெடி பண்ணுறதுக்கு நான் வழக்கம் போல் நம்மளோட மாடி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷான அவரக்காய், அதுவும் கெமிக்கல் உரம் கலக்காத அவரக்காய் 1/4 கிலோ அளவுக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அவரக்காய் வந்து தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் 2 பக்கமும் இருக்க அந்த நாரப்புறம் கத்தினால் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, முதல்ல பொரியலுக்கு தேவையான அந்த பொடியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு கடலைப்பருப்பு நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும். இது கூட காரத்துக்கு வந்து நான் 3 மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட கார தேவைக்கேற்ப மிளகாயோட அளவு வந்து கூட்டி குறைச்சிக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இப்போ தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து மீடியமாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வாங்க, இப்போ நம்ம அவரக்காய் பொரியலை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனே இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ இது கூட வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இந்த அவரக்காய் பொரியலுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து வெங்காயத்தை வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்ல எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனேயே இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துக்கணும். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து இப்போ அவரைக்காயை வந்து நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துருங்க. 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். அந்த டைம் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம அவரைக்காயை வந்து எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அந்த பொரியல் வந்து அந்த அவரைக்காயோட ராஸ்மல் தெரியாது. இந்த 1 நிமிஷத்துக்குள்ளே அவரைக்காய் பாதி அளவு நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு கைப்பிடியோட குறைச்ச அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் அவரைக்காய் வந்து நல்லா வேக விட்டுருங்க. நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுறணும். பொதுவாகவே அவரைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம பொடி பொடியாக வேறு நறுக்கியிருக்கோம். அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே அவரைக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை வந்து இது கூட சேர்த்துக்கணும். இது கூட டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். நம்ம சேர்த்த பொடி, தேங்காய் துருவல், அவரைக்காய் எல்லாம் நல்லா ஒன்று சேர மாதிரி கண்ணினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான டேஸ்ட்டில் சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான சைட் டிஷ் அவரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் அவரக்காய் பொரியல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.